விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். காண்பாய்னா என்ன அர்த்தம்? பாப்பேன்றாரு. மகிமையை பாப்ப, கடோச பாப்ப, பரிபூர்ணத்தை பாப்ப. இந்த மகிமை பரிபூர்ணம் எல்லாம் பார்க்குற மாதிரி வச்சிருக்காரு, தொடர மாதிரி வச்சிருக்காரு, ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சிருக்காரு, கட்டி அணைக்கிற மாதிரி வச்சிருக்காரு. அதெல்லாம் யார் அப்படின்னா சரீரத்தில் வந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன நினைக்கிறோம்? அன்பு, கிருபை, மகிமை எல்லாம் ஒரு ஃபீலிங் அப்படின்னு நினைக்கிறோம். அன்பு ஒரு ஃபீலிங்க. ஃபீலிங் வந்தால் தானே அன்பு கூற முடியும். கிருபை ஒரு ஃபீலிங் இருந்தால் தானே கிருபைன்னு பாட்டு பாட முடியும். மகிமை ஒரு ஃபீலிங், மகிமை வந்தால் தானே மகிமை வந்த மாதிரி நான் நடந்துக்க முடியும். அன்பு, இந்த கிருபை, இந்த மகிமை, இந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒரு நபர். அதனால தான் தேவன் சொல்றாரு, என்ன நீ தொட முடியும், என்ன நீ பார்க்க முடியும், இந்த மகிமையை பார்க்க முடியும், இந்த அன்பை பார்க்க முடியும், இந்த அன்பை தொட்டு ருசிக்க முடியும், இந்த அன்போட நீ பழக முடியும். ஏன் அப்படின்னா அவர் மாம்ச சரீரமா உன்னை போல இருக்கிறாரு. சீசருங்க இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாங்க பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். ஆதி முதல்ல ஆதாம்லேருந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காரு, இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நான் கேட்டே இருந்தேன். அப்படி கேட்டவர் ஒரு நாள் எங்கள் முன்பாக வந்து நின்றார். எங்கள் கண் அவரை பார்த்தது, எங்கள் கண்களினால் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம், சொல்றோம். அன்பை கேட்டோம், அந்த கிருபையை கேட்டோம், அந்த மகிமையை கேட்டோம், எதிர்பார்த்தோம். அந்த மகிமை என் கண்ணு முன்னாடி ஒரு நாள் வந்து நின்றுச்சு. அந்த மகிமையை நாங்கள் தொட்டு பார்த்தோம் அப்படின்றாங்க. சொல்லுங்க, பரிபூர்ணத்தை, மகிமையை தொட்டு பார்த்து அனுபவிக்க முடியும்.